அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அதை விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை குறை சொல்லக்கூடாது. அப்படின்னு வந்துட்டோம்னு வைங்க, 90% விவகாரங்கள் நமக்குள்ள தீந்துரும். அதுக்கு தான் இப்ப இஸ்லாண்டா என்னன்னு உங்கள்ட்ட காட்டுறது. இதுதான் இஸ்லாம். அப்ப முஸ்லீம் இப்படித்தான் நடப்பாருங்க, உங்களுக்கு விகற்பமா தெரியாது. அவங்க மதத்தில் உள்ளபடி ஒரு நடக்கிறாரு, இது ஏன் நம்ம வீட்டு பிரச்சனையாக்க, நீங்க ஒரு மாதிரியா நடப்பீங்க, எனக்கு வித்தியாசமா தெரியும். உங்க மதத்தில் நீங்க நடக்கிறீங்க, அதை எப்படி நான் விமர்சனம் பண்றது அப்படின்னு போனேன்னு வைங்களேன், பிரச்சனை தீர்ந்து போயிடும். இதுதான் அதுக்குள்ள சரியான வழி. மனிதநேயம் நடத்த வந்திருக்கும் அன்பர் அவர்களுக்கு வணக்கம், சபையோருக்கு வணக்கம். நான் என் பேர் பி சிங்காரம், காரைக்குடி. இப்ப பொழுது எல்லோரையும் சகோதரத்துவமா நினைக்கிறீங்க. ஆனா இந்த இந்து விஸ்வகர்மா கம்மாளரை அப்பா அம்மா அப்பு மகன் தாயின்னு ஒரு உறவு கொண்டாடுறீங்க. அது எப்படி சேர்ந்து விளக்கமா சொல்லணும். அதாவது ஆசாரி சமுதாயத்தோடவா? சரி. அதாவது முஸ்லிம்கள் கேசட் சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு. இன்ஷால்லா நிகழ்ச்சி முடிவடைந்ததும் உங்களுக்கு பின்பக்கமே இறங்குறதுக்கு வழி வச்சிருக்கிறாங்க. அங்கேயே உணவு உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். நிகழ்ச்சி முடிந்த பின்பு பெண்கள், ஆமா பெண்கள், முஸ்லிம் பெண்கள் உங்களுக்கு பின்னாடி போறதுக்கே வழி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க. அதாவது இங்க நம்ம ஆசாரிமார் தானே, ஆசாரிமார்களோட முஸ்லிம்கள் பழகும் பொழுது உறவு முறை சொல்லி பழகிடுவாங்க. என்ன பேரன் தாத்தா மாதிரி இப்படியான சில உறவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்க பழகிடுவாங்க. அது ஏன் அப்படி இந்த சமுதாயத்தில் மட்டும் சொல்றாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, வேற சில இடத்துக்கு போனீங்கன்னா தலித் மக்களோட பழகும் போது என்ன செய்வாங்க, தாத்தா பேரன் பேசிக்கிறாங்க. வேற ஒரு பகுதியில். இன்னொரு பகுதிக்கு போனீங்கன்னா தேவர் சமுதாயத்தோட இந்த மாதிரி உறவு சொல்லி பழகிக்கிறாங்க. இந்த ஒரு சமுதாயத்தில் மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்தோடவும் அந்த மாதிரி பழகிக்கிறாங்க. அதுக்கு என்ன வரலாற்று ரீதியான காரணம் என்று கேட்டா, அதிகமானவர்கள் அப்படி இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அப்புமார்களா இருந்துதான் நிறைய பேர் முஸ்லீமா வந்திருக்கிறாங்க. வரும்பொழுது நீ அண்ணன் தம்பி மாறிட போகுது, நீங்க அண்ணன் அப்புவா இருக்க, நான் முஸ்லீமா போயிட்டேன், அண்ணன் இல்லைன்னு போயிருமா, அண்ணன் தானே, அந்த உறவு அப்படி கண்டினியூவா தொடர்ந்து அதிகமான பேர் அப்படி வந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் அதிகமா வந்ததுனால அந்த உறவு முறையை சொல்லி கூப்பிடுற பழக்கம் இங்க நிலை பெற்றுச்சு. இன்னும் சில பகுதிகளில் தேவர் சமுதாயத்தை அது மாதிரி கூப்பிடுவாங்க. மாமா மச்சான் மருமவன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கூப்பிட்டுக்குவாங்க. அங்க இருந்து வந்தவங்க, அதிகமா வந்தவங்க. அப்ப அந்த பழைய உறவு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, இது மதத்துல மாறுபட்டு இருக்கலாம், வேற தாய் மாறிடுமா, மகன் முஸ்லீமா போயிட்டனால அம்மா வேறையா போயிட முடியுமா, அவதான் அம்மா அவன் தான் அப்ப, இது எப்படி மாத்த முடியும்? மாற்ற முடியாத உறவுகள் நீடிக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தோட சொன்னது. அதை இவர்களும் விகற்பமா எடுத்துக்கல, அவர்களும் விகற்பமா எடுத்துக்கல. அந்த மாதிரியான ஒரு சுமூகமான ஒரு நிலைமை ஏற்படணும். அதுதான் வரலாற்றில் உள்ளது. என் பெயர் ஜெயராமன், ஊர் முத்துக்குடா. இந்த கேள்வியினுடைய போக்கே கொஞ்சம் மாத்தம் நினைக்கிறேன். இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வாலிப பருவமா இருக்கின்ற பொழுது ஒரு கோயிலுக்கு போறாரு. அவங்க உள்ள சிலைகள் எல்லாம் உடைக்கிறாரு. ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டுறாரு. அந்த நாட்டு அரசன் யாரா சிலையை உடைச்சுன்னு கேட்கும்போது நான் தான்ங்கிறாரு. நான் இல்ல, அந்த பெரிய சிலை தான் உடைச்சிருக்கிறாரு. அது எப்பறம் அந்த பெரிய சிலை உடைக்கி, அதனால முடியுமா அப்படின்னு சொல்றாரு. அதோட அவர் அந்த காட்சி அப்படியே இருக்கு. பிறகு இப்ராஹிம் பெரிய ஆளாகி ஒரு குழந்தையை பெற்று இஸ்மாயிலை பெற்று அவரை குர்பான் கொடுக்க போயிட்டு இருக்காரு. அப்படி என் பெயர் ஜெயராமன், ஊர் முத்துக்குடா, புதுக்கோட்டை மாவட்டம். அப்படி போகின்ற பொழுது, அவரை குர்பான் கொடுக்க போகின்ற பொழுது ஒருத்தர் சொல்றாருங்க, அடே பாவி, மனிதனை கொண்டு வேண்டாம் பள்ளியிட போறேன் அப்படின்னு. அத கெட்ட செயலாகத்தான் இப்ராஹிம் நபி நினைச்சதாக அந்த குர்ஆன்ல சொல்லுது. அடுத்து அவர் அங்க வெட்ட போகின்ற பொழுது, ஒரு வாள் என்றால் அது அதனுடைய இயல்பான தன்மை வெட்டுகின்ற தன்மைதான். அதை ஓங்கி வெட்டுகின்ற பொழுது அந்த இஸ்மாயில் வெட்ட முடியல.
ஆனா அதே வாழை ஓங்கி கல்லு அடிக்கின்ற பொழுது கல்லு பிளந்து போகுது. அப்ப காரணம் ஏன் இஸ்மாயில் வாளே இந்த மாதிரி இவரை வெட்ட முடியலையே, என்ன காரணம் கேட்கும்போது வாள் பேசியதாக அந்த இடத்துல சொல்றாங்க. அங்க கல்லு பேசலையே நம்பாத நிரூபிச்சவரு இன்றைக்கு ஒரு வாள் பேசுறது இங்க நிரூபிக்கிறாரு. இதெல்லாம் முன்னுக்கு முன்னா முரணா இருக்க, இது எப்படின்னு கேட்கு. நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இவங்க ஐயா பேர் சொன்னீங்க, ஜெயராமன் அவர்கள் சொன்னபடி குர்ஆனில் இல்ல, அதுல 2-3 தான் குர்ஆன்ல இருக்குது. இந்த கல்லை அதாவது என்ன சம்பவம் என்ன சொல்றாங்க முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஏன்னா கேள்வி உங்களுக்கு வழங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு. கேள்வி முதல் சொல்லிடுறேன். ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார் நபிகள் நாயகத்துக்கு முந்தி. ஆபிரகாம்னு ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் யூத சமுதாயம், கிறிஸ்தவ சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம் 3க்குமே முன்னோடி. அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கு யூதர்களாகவும் இருக்கிறாங்க, அவருடைய வழித்தோன்றல்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட 3 சமுதாயத்தினால் மதிக்கப்படக்கூடியவர் ஆபிரகாம். அவரை இப்ராஹிம் என்று நாங்க சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாம்னு சொல்லுவாங்க. அவரு தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு கனவுல காண்றாரு, பலியிடுற மாதிரி, கடவுளுக்கு பலியிடுற மாதிரி கனவு காண்றாரு. பலியிடுறதுக்காக கொண்டு போறார். கொண்டு போகும் பொழுது அவர் சொன்ன கதை, ஒரு குழந்தைய வெட்ட போறார், அருவா எடுத்து வெட்ட போறார். வெட்டும் போது அருவா படுது, கழுத்து வெட்டப்பட மாட்டேங்குது. அப்புறமேல ஒரு பாறையில போட்டு அடிக்கிறார், பாறை பொழந்துருச்சு. அப்ப பாறையை புலந்த கத்தி எதை புழக்கல, அந்த அவருடைய கழுத்தை புழக்கல. அதுக்கப்புறமேல இந்த அருவா வாள் இவர்கிட்ட பேசினுச்சான். இப்படி எல்லாம் ஒரு கதை சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு கதை குர்ஆன்ல கிடையாது. பயான் பண்றாங்க ஜும்மாவுல பெருநாள் தொழுகையில ஏறிட்டு மௌலைமார்கள் மதகுருமார்கள் இப்படி பண்றாங்க. குர்ஆன்ல இருந்தா தான் பண்ணணும். என்ன சம்பவம் இருக்குது குர்ஆன்ல உள்ளது அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல நரபலி கொடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. அதாவது கடவுளுக்காக வேண்டி மனுஷனையே பலி கொடுக்கிறது இன்னைக்கு இருக்குத. இன்னைக்கு அதை ஒழிக்க முடியல. பல பகுதிகளில் பீகார்ல நடக்கத்தான் செய்யுது. தமிழகத்தில் கூட நடந்தது, புதையலுக்காக பலி கொடுக்கிறது. அப்ப கடவுளுக்காக வேண்டி மனுஷனை பலி கொடுக்கிறாங்க. இது ரொம்ப அதிகமாக இருந்த காலம் ஆபிரகாம் அந்த நபியுடைய காலம். மனிதர்களுக்கு கடவுளுக்கு மனுஷனை பலி கொடுக்கிறது நிப்பாட்டுறதுக்காக வேண்டி கடவுள் என்ன பண்றாருன்னா புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அந்த மக்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்ல குழந்தைய அறுக்கிற மாதிரி ஒரு கனவு காண வைக்கிறாரு. அறுக்க இவர் போகும்போது குழந்தைய அறுக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்றாரு, ஆட்டை பிடிச்சி எடுக்கிறாரு. குழந்தைய அறுக்கக்கூடாது, ஆட்டை தான் அறுக்கணும், மனுஷனை கடவுளுக்கு பலி கொடுக்கூடாதுன்னு சொல்லி அதை செய்யறாரு. அந்த குர்ஆன்ல எப்படி வருதுன்னா, தன் மகனை அவர் அழைத்து சென்று அறுப்பதற்காக அவர் எத்தனித்த பொழுது நாம் அழைத்தோம், இப்ராஹிமே நீ உனது கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், உமக்கு ஒரு ஆட்டை தருகிறோம், அதை அறுத்து பலியிடுவீராக என்று சொன்னோம். இப்படித்தான் குர்ஆன்ல இருக்குது. அறுக்க விடல, கல்லுல அறுக்கவும் இல்ல, அறுத்து முயற்சி பண்ணி பார்க்கவும் இல்ல. அவர் கீழே கிடத்திய உடனே கடவுள்கிட்ட உத்தரவு வந்துருச்சு, நிறுத்து, குழந்தைய அறுக்காத, இந்த இருக்கு ஆட்டு, இதை அறுத்துரு அப்படின்னு. அப்ப அந்த காலத்துல அந்த மனிதனை பலியிடக்கூடிய தன்மை அடிபட்டு போச்சு. எல்லா மனுஷன்ட்டையும் கடவுளுக்கு பலியிடணுங்கிற உணர்வு இருக்குது. இன்னதான் பலியிடணும்னு காட்டலன்னா ஆளை பிடிச்சி பலியிடுவான், மனுஷனை பிடித்து பலியிடுவான். அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு வேலையை கடவுள் செஞ்சார் என்று குர்ஆன் சொல்லுது. இது கூட குறைய கொஞ்சம் கதையை நினைச்சிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க கூட குறைய. அதனால அந்த கேள்வி கேட்கறீங்க, குர்ஆன்ல இல்லது. என் பேர் சிவராமன், நான் சிறுகப்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். இப்ப இதுவரைக்கும் நீங்க பேசுனதுல பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படலை இஸ்லாத்துல, அது வழங்கப்படுதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா திருமணமான முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்கள் 40 நாட்களுக்கு இலாத் என்று ஒரு நோன்பு இருக்கிறார்கள். யாரும் பார்க்க கூடாது, வெளியே வரக்கூடாது என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அதே சமயத்தில் அந்த பெண் இறந்து விட்டால் ஆண்களுக்கு ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை என்பதை சிறிது விளக்கமாகும். இதா சொல்றீங்களோ? இதா இருக்குது. அதாவதுங்க இஸ்லாமிய மார்க்கத்துல இப்ப ஒரு புருஷன் இறந்துறான்னு வைங்க, புருஷன் இறந்தவன அவனுடைய மனைவி வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். மறுமணத்தை இஸ்லாம் ஆதரிக்குது. ஒரு புருஷனோட தான் இருக்கணுங்கிறது இஸ்லாத்துல இல்ல, மறுமணம் செஞ்சுக்கலாம். மற்ற சமுதாயங்கள்லாம் மறுமணத்தை அனுமதிக்கல. அந்த காலத்துல இஸ்லாம் தான் ஆதி காலத்துல அனுமதிச்ச மார்க்கம். 1400 வருஷத்துக்கு முன்னாடியே விதவைகள் திருமணம் செய்யலாம், இப்ப என்ன சகஜமா இருக்கலாம். அந்த காலத்துல எந்த மதமும் அனுமதிக்கல. நபிகள் என்ன பண்ணாங்கன்னா விதவைகள் திருமணம் செய்யலாம்னு சொன்னாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டாங்க. என்ன